ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பன்னீர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான ரெசிபி தாங்க. சில்லி சப்பாத்தி எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். நார்மலா சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியில டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். பாருங்க இது எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குதுன்னு. இந்த மாதிரி டேஸ்டியான சில்லி சப்பாத்தியை நாம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில்லி சப்பாத்தி பண்றதுக்கு நான் ஏற்கனவே சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நான் இன்னைக்கு 5 சப்பாத்தி எடுத்திருக்கிறேங்க. இந்த சப்பாத்தி நார்மலா சுடுற மாதிரி நம்ம லேசா சுடக்கூடாதுங்க. கொஞ்சம் திக்னஸா இருக்கணும். இந்த அளவுக்காவது திக்கா இருக்கணும். மெல்லிசா சுட்டுக்க வேண்டாங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து சிசர் அல்லது கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ற சிசரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் முதல்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நான் எல்லா சப்பாத்தியையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ்ல ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சப்பாத்தி இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சப்பாத்தியை வந்து இந்த ஆயிலில் லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா சில்லி சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா சரியா இருக்குங்க. பாருங்க இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு நம்ம. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ அதே கடாயிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியையும் துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டையும் பொடியாக நறுக்கி கூட போடலாங்க. அது வந்து வாயில கடிப்படும், உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க குழந்தைங்க எல்லாம். இந்த மாதிரி துருவி போட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேங்க. இதே மாதிரி பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாவே நல்லா இருக்கும். அதோட 3 பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதோட கொஞ்சம் குடமிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குடமிளகாவையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நீங்க ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசையும் போது போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுல கம்மியா போட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதுங்க. இப்போ இதோட நம்ம இந்த சப்பாத்தியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா பரட்டியாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது பாருங்க. நிறைய ரெசிபிஸ் இந்த சேனல்ல போட்டிருக்குதுங்க. கண்டிப்பா போய் பாருங்க. புதுசா இந்த சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளவுதான், நல்லா பரட்டியாச்சு. இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. சுட சுட இந்த சில்லி சப்பாத்தி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.